அதே மாதிரி நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்லாம் நாங்கள் யோசிச்சு ஆரம்பிக்கல. நான் 2005 ஆரம்பித்தோம். 2013 ஒரு பொம்மை மாட்டுக்கார சமூகத்திலேருந்து ஒரு பெண் குழந்தை வந்து காலேஜுக்கு போனாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. நான் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. நான் வாலண்டியராக தான் போயிருந்தேன் சுனாமியில். அப்போ ஒரு குழந்தை வந்து நான் பார்த்தேன். அவள் வந்து என்கிட்ட அவளோட அக்கா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தா. அவளை குழந்தைய கூப்பிட்டு வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப நம்ம சொமாலியா அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடான ஒரு குழந்தை. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இல்லை. அது ஏன் இப்படி இருக்குது இந்த குழந்தைன்னு தேடி போனதுனால தான் அந்த பூமி மாட்டுக்கார சமூகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் 4 மாதம் கழித்து அந்த குழந்தை பேரும் லக்ஷ்மி. அந்த குழந்தை இறந்து போயிட்டா ஊட்டச்சத்து குறைபாடுனால. அதனால ஏற்பட்ட அதிர்ச்சினால தான் நான் வானவில் ஆரம்பித்தேன். 8 வருஷம் கழித்து லக்ஷ்மின்ற இன்னொரு பெண் குழந்தை கல்லூரிக்கு போனாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாது. எப்படி முதல் லக்ஷ்மியை நான் இழந்தது எனக்கு ஒரு திருப்பு முனையோ, இந்த லக்ஷ்மி கல்லூரிக்கு போனது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய திருப்தியாகவும் நம்ம ஏதோ இந்த சமூகத்தில் நாமளும் ஒரு பயனுள்ளதாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியை கொடுத்தது. அதுதான் எங்களை தொடர்ந்து இயங்க வச்சுது. இப்போ வந்து நாங்கள் 286 குழந்தைகளை வந்து நாடோடி பழங்குடி சமூகங்கள்லேருந்து தமிழகம் முழுக்க இருக்கிற கல்லூரிகளில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க, மீடியாவில் இருக்காங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. இப்படி வந்து அவங்க வேற இதை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க.